மதுரை மேலூர் நீதிமன்றத்தில் நடிகர் தனுஷ் ஆஜராகிறார். அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையைச் சேர்ந்த தம்பதியினர் நடிகர் தனுஷ் தங்களுடைய மகன்தான் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து தற்பொழுது அவர்கள் சமர்ப்பித்திருக்கக்கூடிய அங்க அடையாளங்கள் நடிகர் தனுஷிடம் இருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விசாரிப்பதற்காக அவர் இன்றைய தினம் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதனை அடுத்து இன்று மேலூர் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் நடிகர் தனுஷ் ஆஜராகிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மதுரையைச் சேர்ந்த தம்பதிகள் நடிகர் தனுஷ் தன்னுடைய மகன்தான் என்றும் சிறுவயதில் அவர் காணாமல் போனதை அடுத்து தற்பொழுது அவருடைய மகன்தான் என்பது கண்டறியப்பட்டதால் அவருடைய மகனை மீட்டு தர வேண்டும் என்று மேலூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து தற்பொழுது மேலூர் நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து இன்றைய தினம் நடிகர் தனுஷ் மேலூர் நீதிமன்றத்தில் ஆஜராகிறார். அவர்கள் அந்த தம்பதியினர் தெரிவித்திருக்கக்கூடிய அங்க அடையாளங்கள் இவர்களிடம் இருக்கிறதா என்று சோதனை நடத்துவதற்காக இன்றைய தினம் அவர் ஆஜராக வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவிடப்பட்டதை அடுத்து தற்பொழுது நடிகர் தனுஷ் மேலூர் நீதிமன்றத்தில் ஆஜராகக்கூடிய நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். நல்லா பார்த்துருக்கா நடிகர் தனுஷ் பிப்ரவரி 28 அதாவது இன்றைய தினம் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டதை அடுத்து அவர் நேரில் ஆஜராகக்கூடிய நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். நடிகர் தனுஷுடன் அவருடைய தந்தையும் இயக்குநருமான கஸ்தூரி ராஜா அவர்கள் உடன் இருக்கிறார்கள். மதுரை மாவட்டம் மேலூர் மலம்பட்டியைச் சேர்ந்த கதிரேசன் மீனாட்சி தம்பதியினர் நடிகர் தனுஷ் தங்களுடைய மூத்த மகன் என்று உரிமை கொண்டாடி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து இன்றைய தினம் அவர் நேரில் அதாவது நடிகர் தனுஷ் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து அவர் இன்றைய தினம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நேரில் ஆஜராகி இருக்கிறார். அவருடன் அவருடைய தந்தையும் இயக்குநருமான கஸ்தூரி ராஜா உடன் இருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். தற்பொழுது அந்த பகுதியில் என்ன நிலவரம் இருக்கிறது, உடன் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், சோதனை ஆரம்பித்து விட்டதா உள்ளிட்ட பல்வேறு கள விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிசாமி. அவரிடமிருந்து கள விவரங்களை கேட்டு பெறலாம். மாரிசாமி, வணக்கம். நடிகர் தனுஷ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆஜராகி இருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அவருடன் வேறு யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், தற்பொழுது அவருக்கு எத்தனை மணிக்கு சோதனை நடைபெறவிருக்கிறது, பல்வேறு கள விவரங்களை பதிவு செய்யுங்க மாரிசாமி. சரிங்களா? சொல்லுங்க மேடம்.
நடிகர் தனுஷ் தங்களுடைய மகன் என உரிமை கோரும் மேலூர் தம்பதி தாக்கல் செய்திருக்கக்கூடிய பள்ளி மாற்று சான்றிதழில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அங்க அடையாளங்கள் உடலில் உள்ளதா என்பதை சரிபார்ப்பதற்காக நடிகர் தனுஷ் இன்றைய தினம் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டதை அடுத்து அவர் தற்பொழுது நேரில் ஆஜராகியிருக்கிறார். அவருடன் அவருடைய தந்தை கஸ்தூரி ராஜா அவர்களும் உடன் வந்திருக்கிறார். தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் மாரிசாமி இணைகிறார். அவரிடமிருந்து கூடுதல் விவரங்களை கேட்டு வருவதற்கு முன்பதாக மதுரை மாவட்டம் மேலூர் வலம்பட்டியைச் சேர்ந்த கதிரேசன் மீனாட்சி தம்பதியினர் நடிகர் தனுஷ் தங்களுடைய மூத்த மகன் என்று உரிமை கொண்டாடி வருகின்றனர். தங்களுக்கு 65,000 ரூபாய் மாதம் தனுஷ் வழங்க வேண்டும் என்று உத்தரவிடக் கோரி இருவரும் மேலூர் நீதித்துறை நடுவர் மன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு தற்பொழுது நிலுவையிலும் இருக்கிறது. இந்த வழக்கை ரத்து செய்யக் கோரி நடிகர் தனுஷ் தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து மதுரை கிளையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்றைய தினம் நடிகர் தனுஷ் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டதை அடுத்து இன்றைய தினம் அவர் நேரில் ஆஜராகி இருக்கிறார். அவருடன் அவருடைய தந்தை கஸ்தூரி ராஜா உள்ளிட்ட பலரும் உடன் வந்திருக்கிறார்கள். தற்பொழுது உயர்நீதிமன்ற மதுரை கிளை வளாகத்தில் உள்ள எமது செய்தியாளர் மாரிசாமியிடமிருந்து கள விவரங்களை நாம் கேட்டு பெறலாம். மாரிசாமி, தற்பொழுது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன? நடிகர் தனுஷுடன் வேறு யாரெல்லாம் உடன் வந்திருக்கிறார்கள்? அவருடைய அந்த அங்க அடையாளங்களை சோதனை செய்வதற்கான அந்த சோதனையானது எப்பொழுது நடைபெறவிருக்கிறது? மாரிசாமி, ஓவர் டு யூ. அதாவது இன்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு நடிகர் தனுஷ் வருகை தந்துள்ளார். அவருடன் அவருடைய தந்தையார் கஸ்தூரி ராஜா மற்றும் அவருடைய மனைவி மற்றும் அவருடைய சகாக்கள் வந்துள்ளனர். இது என்ன வழக்குக்காக இங்கே வந்துள்ளார்கள் என்றால், மேலூரை சேர்ந்த கதிரேசன் மீனாட்சி அந்த தம்பதியினர் தனுஷ் தனது மகன் என கூறி அவர்கள் இங்க மேலூர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கை ரத்து செய்ய கோரி நடிகர் தனுஷ் தரப்புல மதுரை உயர்நீதிமன்ற கிளையில அந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கு விசாரணையில இருந்துட்டே வந்துச்சு. அதன் பேரில் விசாரணை நடத்திய நீதிபதி சொக்கலிங்கம் அவர்கள், சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சொக்கலிங்கம் அவர்கள் அதாவது தனுஷ் தனது மகன் என கூறுகிறார்கள் அல்லவா, அவர்கள் தரப்பு ஒரு சான்றிதழ்களை அளித்திருந்தது. அந்த சான்றிதழ்களில் அங்க அடையாளங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த அங்க அடையாளங்களையும் இவருக்கு தற்போது உள்ள அங்க அடையாளங்களையும் சரிபார்ப்பதற்காக இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சொக்கலிங்கம் உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவின் பேரில் இன்று காலை ஒரு 10 மணி அளவில் போல மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு தனுஷ் வந்தார். தனுஷ் மற்றும் அவருடன் அவருடைய தந்தையார் கஸ்தூரி ராஜா மற்றும் அவர் கஸ்தூரி ராஜா மனைவி, அதாவது தனுஷின் அம்மா என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் வந்திருக்கிறார்கள். மேலும் மேலூரில் இருந்து வழக்கு தொடர்ந்துள்ளார்களே அந்த தம்பதியினரும் வந்திருக்கிறார்கள். தற்பொழுது 10:30 மணி அளவில் நீதிமன்றம் செயல்பட துவங்கும். நீதிமன்றம் செயல்பட துவங்கியவுடன், அதாவது 27வது ஐட்டம் நம்பர், கேஸ் நம்பர் 27ஆக இன்று விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்த விசாரணைக்கு வரும் பொழுது இவருடைய அங்க அடையாளங்களும் அவர்கள் சமர்ப்பித்துள்ள, அதாவது மேலூரை சார்ந்த தம்பதிகள் சமர்ப்பித்துள்ள சான்றிதழ்களில் உள்ள அங்க அடையாளங்களும் ஒத்து போகிறதா, சரியாக இருக்கிறதா என்பதை நீதிபதிகள் நேரில் சரிபார்த்து விட்டு அதற்கான தீர்ப்புகளை மேல் உத்தரவுகளை வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாரிசாமி, ஏற்கனவே கதிரேசன் அவர்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய தனுஷுடைய அந்த கல்வி சான்றிதழ்கள்ல அங்க அடையாளங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுபோல நடிகர் தனுஷ் தரப்பில் சமர்ப்பித்திருக்கக்கூடிய அந்த பள்ளி சான்றிதழ்களில் அங்க அடையாளங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது மேலூர் நீதிமன்றத்தில் அவர்கள் மேலூரை சேர்ந்த கதிரேசன் மீனாட்சி தம்பதியினர் ஒரு சில சான்றிதழ்களை அவர்கள் தரப்பிலிருந்து அதில் ஆவணங்களாக பதிவு செய்தனர். அதன் பிறகு மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு வந்தவுடன் இவர்கள் அதாவது நடிகர் தனுஷ் சார்பில் அபிடவிட் தாக்கல் செய்தார்கள். அதன் பிறகு அவர் படித்தது, அவரை நாங்கள் அந்த சென்னையில் படித்தது உள்ளிட்ட சான்றிதழ்களை எல்லாம் இவர்கள் தாக்கல் செய்துள்ளார்கள். தனுஷ் சார்பிலும் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஆவணங்கள், அந்த மேலூரை சேர்ந்த தம்பதிகள் சார்பிலும் ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த அனைத்து ஆவணங்களிலும் அந்த அங்க அடையாளங்கள் இருப்பதை எல்லாவற்றையும் சரிபார்ப்பதற்காகத்தான் இன்று அவர் நேரில் ஆஜராகியுள்ளார். மாரிசாமி, இன்னும் எத்தனை மணி நேரத்தில் இந்த சரிபார்ப்பானது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? அதாவது 10:30 மணி அளவில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை செயல்பட துவங்கும். இப்போது மணி 10:15 ஆகிறது. 10:30 மணி அளவில் தொடங்கும் இந்த வழக்கானது நீதிபதி சொக்கலிங்கம் அவர்களின் அமர்வுக்கு முன்பு 27வது எண் ஐட்டமாக வருகை தருகிறது. இவர்களது வழக்கு 27வது நம்பர்ல வருது. அது கிட்டத்தட்ட ஒரு 11
11:15 அந்த ரேஞ்சில் இந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இந்த கதிரேசன் மீனாட்சி தம்பதியினர் வந்து நடிகர் தனுஷ் அவர்களுடைய மகன்தான் என்று எப்பொழுது வழக்கை தொடுத்தார்கள்? அது தொடர்பான கூடுதல் விவரங்கள். அதாவது கடந்த ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக மேலூர் நடுவர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்படுகிறது. அந்த வழக்கில் தான் மேலூரைச் சேர்ந்த கதிரேசன் மீனாட்சி என்ற தம்பதியினர் தங்களது மகன் தனுஷ் என்றும் அவர் 11ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது சினிமா மோகம் காரணமாக ஊரை விட்டு சென்னைக்கு சென்று விட்டதாகவும் அதன் பிறகு தங்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை, மேலும் அவர் படத்தில் நடிப்பதை நாங்கள் பார்த்து இந்த வழக்கை பதிவு செய்கிறோம், இந்த வழக்கிற்கான ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளது என கூறி போட்டோக்கள் மற்றும் பள்ளி சான்றிதழ்கள் மற்றும் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் போன்ற ஆவணங்களை தாக்கல் செய்து அங்கு வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அதன் பேரில் அந்த வழக்கை எதிர்கொள்வதற்காக நடிகர் தனுஷ் தரப்பில் இருந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும், அந்த வழக்கில் முகாந்திரங்கள் இல்லை, எந்தவித ஆவணங்களும் இல்லை என கூறி அந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடிகர் தனுஷ் தரப்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தான் இன்று விசாரணைக்கு வருகிறது. அதில் தான் அங்க அடையாளங்களை சரிபார்ப்பதற்காக நீதிபதி அவர்கள் தனுஷை நேரில் ஆஜராக கூறியிருக்கிறார். இன்றைய தினம் நடிகர் தனுஷ் நேரில் ஆஜராக வேண்டும், அங்க அடையாளங்களை சரிபார்க்க வேண்டியிருக்கிறது என்று ஏற்கனவே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் உத்தரவிடப்பட்டதை அடுத்து இன்றைய தினம் அவர் நேரில் ஆஜராகி இருக்கிறார். இந்த அங்க அடையாளங்கள் சரிபார்ப்பிற்கு பிறகு உடனடியாக இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படுமா அல்லது இன்றைய தினம் ஒத்திவைக்கப்படுமா? அதற்கான வாய்ப்புகள் எவ்வாறாக இருக்கிறது மாரிச்சாமி? அதாவது நாம் நீதிமன்ற நமக்கு உள்ள சோர்சஸ் வச்சு பார்க்கும்போது 3 மாதத்திற்கு ஒரு முறை நீதிபதிகள் சென்னை உயர் நீதிமன்றத்திற்கும் மதுரை உயர் நீதிமன்றத்திற்கும் மாற்றப்படுவார்கள். அந்த பெஞ்ச் மாற்றப்படும். அந்த மாற்றப்பட வேண்டிய காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் விசாரணை துரிதமாக நடத்தப்படும். இருந்தாலும் உத்தரவுகள் பின்னர் தான் அறிவிக்கப்படும் என்று நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் இன்று அங்கடையாளங்களை சரிபார்த்துவிட்டு உடனடியாக அவர்கள் தங்களது தீர்ப்பை வழங்க மாட்டார்கள். இது முடிந்தவுடன் அவர்கள் சென்னைக்கு மாற்றலாகலாம், இல்லை மதுரைக்கே வேறு பெஞ்சுக்கு வேறு கோர்ட்டுக்கு மாற்றப்படலாம். உயர்நீதிமன்றத்துக்குள்ளாக தான் அவர்கள் இருப்பார்கள். அந்த விசாரணைகளை தங்கள் வசம் வைத்துக் கொள்வார்கள். விசாரித்து முடிந்தவுடன் ஆர்டர், அதாவது உத்தரவு போடுவதற்கு மட்டும் சில நாட்கள் ஆகும் என நீதிமன்ற வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த வழக்கில் தற்பொழுது வரை தனுஷ் தரப்பில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாதங்கள் என்னென்ன? அவர்கள் தனுஷ் தரப்பில் வைக்கப்பட்டிருக்கிற வாதங்கள் என்று பார்த்தால் அவர்களும் இதற்கான சான்றிதழ்கள் அனைத்தையும் இவர்கள் என்னென்ன சான்றிதழ் கொடுக்கிறார்களோ அதற்கான தங்களிடம் இருக்கும் சான்றிதழ்கள் அனைத்தையும் கொடுக்கிறார்கள். அவருடைய பெயர் கெஜெட்டில் மாற்றப்பட்டது, அவர் படித்த பள்ளி சான்றிதழ்கள், எல்லாவற்றையும் கஸ்தூரி ராஜா தரப்பில், அதாவது தனுஷ் தகப்பனார் தரப்பில் இருந்து அவர்களும் பல ஆவணங்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். சென்ற முறை கேட்கும் போது அந்த ஆவணங்கள் முரணாக உள்ளது என அந்த தரப்பினரும், இந்த ஆவணங்கள் முரணாக உள்ளது என இந்த தரப்பினரும் கூறி வருகிறார்கள். அவர்கள் என்ன ஆவணங்கள் தாக்கல் செய்தார்களோ அதே அளவுக்கு இவர்களும் ஆவணங்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதற்கு அவருடைய தந்தை எங்களுடைய மகன்தான் அப்படின்னு உரிமை கோரி இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுடைய தரப்பில் என்னென்ன வாதங்கள் இதுவரைக்கும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது? அதாவது அவர்கள் தரப்பில் என்ன கூறுகிறார்கள் என்றால், இங்கே 1வது முதல், அதாவது அவர்கள் திருப்பாச்சேத்தி அருகில் உள்ள கல்லூரணி என்ற கிராமத்தில், சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகில் உள்ள கல்லூரணி என்ற கிராமத்தில் பிறந்தவர்கள். நாங்கள் தொழிலுக்காக வேலை பார்ப்பதற்காக மேலூர் சென்றோம். அப்பொழுது பிறந்த எங்கள் மகனை அங்க நாங்கள் 1வது முதல் 10வது வரை ஆர்சி மேல்நிலைப் பள்ளி, ஆர்சி பள்ளி என்று சொல்லக்கூடிய மேலூரில் உள்ள அந்த பள்ளியில் சேர்த்திருந்தோம். அதற்கான பள்ளி மாற்று சான்றிதழ்களை நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம், பிறந்த சான்றிதழ்களை சமர்ப்பித்துள்ளோம் மற்றும் எங்கள் மகன்தான் என்று நாங்கள் உறுதியாக கூறுகிறோம். அவர் எது சொன்னாலும் பரவாயில்லை அப்படி இந்த காலை கூட அவர்கள் பேசும்போது அதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. எங்களிடம் இருக்கிற ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும், நாங்கள் அதற்கான தகுந்த ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறோம், நாங்கள் இப்படி கஷ்டப்படும் வேளையில் அப்படின்னு எங்களுக்கு நாங்கள் தான் தாய் தந்தையர் என்பதை அவர்கள் குறிப்பிட வேண்டும் என்றுதான் அவர்கள் கூறி வருகிறார்.